இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிளகு செடி வந்து எப்படி நடவு பண்ணணும், அதுக்கான உரங்களை எப்படி தயாரி பண்ணணும் இது வரைக்கும் நான் போட்டதில்லை. நிறைய விவசாயிகளுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மிளகு ஏத்தணும், அதை சீக்கிரமா ஏத்தணும். வந்து கிளரிசிடியாவில் நடலாமா இல்ல டிம்பர் மரங்கள்ல நட்டு ஏத்தலாமா? இதே கான்செப்ட்ல நிறைய விவசாயிகள் வந்து கேட்குறது நல்ல மக்கி போன ஆட்டு எரு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே என்னென்ன போட்டிருக்கிறோம், அசோஸ்பைரிலம், பாஸ்பேட் பாக்டீரியா, ட்ரைகோடெர்மா விரிடி. இது நிறைய பேத்துக்கு சந்தேகம் என்ன, கிளரிசிடியாவில் நட்டு ஏத்தலாமானா தாராளமா ஏத்தலாம். அதோட மைனஸ் என்னங்கிறத நான் அந்த தோப்புலயுமே கிளரிசிடியா இருக்குது. ஆனா பாருங்க எவ்வளவு கருப்படிச்சிருக்கு பாத்துக்குங்க. இந்த பாருங்க அஸ்வினி பறக்குது, ஏபிட்ஸ் பறக்குது. இந்த ஃபுல்லாவே தேக்கு மரம் நட்டுருக்காரு. உள்ள வந்து 10க்கு 10 இடைவெளியில வந்து உள்ள ஃபுல்லாவே தேக்கு மரம் நட்டுருக்காரு. இடையில தான் வந்து இந்த கிளரிசிடியா போட்டிருக்காரு. எதுக்காகனா ஃபியூச்சர்ல மிளகு இந்த இடத்துல மிளகு வைக்கலாம்னு தாராளமா வைக்கலாம். இங்க என்ன ஒரே ஒரு மைனஸ், நம்ம கரிமுண்டாங்கிற இந்த கொடி ரக மிளகு நம்ம வச்சிருக்கிறோம். இதுல வந்து 150 கரிமுண்டாவும் 150 பன்னியூரும் மிக்சடா கலந்து நடுற மாதிரி நம்ம ஒரு ஆலோசனை. மரத்துல இருந்து ஒரு 1.5 அடி தள்ளி குழி எடுத்துக்கணும். இங்க பாருங்க, இந்த குழி எடுத்து போட்டு 1 வாரம் ஆகுது. மிளகு குழிய அங்க வந்து எடுத்துட்டு வந்த உடனே நடாதீங்க. உங்க தோட்டத்துல எடுத்துட்டு வந்து வச்சு 1 லீஃபோ 2 லீஃபோ வந்ததுக்கு அப்புறம் எடுத்து நட்டீங்கன்னா சர்வைவல் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். நீங்க பிரிச்சு எடுக்கிறப்ப தாய்மண் உடையவே கூடாது. தாய்மண் உடைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா மிளகு வர்றது ரொம்ப கஷ்டம். இப்படி வச்சுட்டு மண்ணை போடுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிளகு செடி வந்து எப்படி நடவு பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் நம்ம பிரபு ட்ரக்கர் சேனல்ல. இதுக்கு முன்னாடி வீடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிளகு செடி பத்தி நிறைய போட்டிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம்னா, மிளகு ரகங்கள் வந்து எந்த மாதிரி தேர்வு செய்யணும், உர மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மை, இதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி வந்து பொதுவாக நம்ம கட்டுப்படுத்துறது நம்ம பார்த்துருப்போம். பட் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிளகு செடி வந்து எப்படி நடவு பண்ணணும், அதுக்கான உரங்களை எப்படி தயாரி பண்ணணும் இது வரைக்கும் நான் போட்டதில்லை. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகு செடி வந்து எப்படி நடவு பண்றது, அது மட்டும் இல்லாம அதுக்கு ஏத்தன சீதோசன நிலை வந்து ஒரு என்விரான்மெண்டல் எப்படி கிரியேட் பண்ணணும், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காயா மகாகனி செடியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகு செடி ஏற்றி விட போறாங்க. அதுக்குதான் இப்ப நம்ம வந்து மிளகு நட போறோம். அது மட்டும் இல்லாம இந்த சீதோசன நிலை உருவாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்திலுமே வந்து ஒரு கேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கு 7 அடிக்கு பாத்தீங்கன்னா வாழை மரத்தை வச்சிருக்காங்க. அந்த வாழை மரத்துக்கு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா காயா மகாகனி வச்சிருக்காங்க. இந்த எப்படி இந்த கிளைமேட் வந்து உருவாக்குனாங்க, இதுல வந்து காயா மகாகனியில வந்து இந்த மிளகு செடி எப்படி ஏற்றி விட போறாங்க அப்படிங்கிறத போக போக நம்ம பார்க்க போறோம். கன்டினியூஸா இந்த வீடியோ மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் வந்து இந்த நெட்டதுக்கு அப்புறம் ரெகுலரா நம்ம சேனல்ல வந்து இது என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்கு, எந்த அளவுக்கு growth ஆகுதுன்னு தான் நம்ம வீடியோல தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகு செடி வந்து எப்படி நடவு பண்றதா பார்க்க போறோம். இந்த மிளகு செடி வந்து நடவு பண்றதுக்கு வந்து நம்ம நாமக்கல் மாவட்டம் காவேரி கூக்குரல் திரு ராஜா அக்ரி அவர்கள் வந்து வந்திருக்காங்க. அவருதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி செய்முறை வந்து செஞ்சு காட்டுவார், எப்படி நடவு பண்றதுன்னு. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் காவேரி கூக்குரல்ல வந்து நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜா பேசுறேன். இப்ப நிறைய விவசாயிகளுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மிளகு ஏத்தணும், அதை சீக்கிரமா ஏத்தணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் எல்லாருமே இருக்கு. யாரு கேட்டாலுமே சார் மிளகு ஏத்தணும், ரொம்ப நாள் இல்ல சீக்கிரமா ஏத்தணும், அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து கிளரிசிடியாவில் நடலாமா இல்ல டிம்பர் மரங்கள்ல நட்டு ஏத்தலாமா இப்படிங்கிற இதே கான்செப்ட்ல நிறைய விவசாயிகள் வந்து கேக்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ, அதுக்கான ஒரு உதாரணத்துக்காக இந்த வீடியோ தான் இப்ப நம்ம இந்த பதிவுல நம்ம பேச போறோம். இப்ப வந்து நிறைய பேத்துக்கு சந்தேகம் என்ன, கிளரிசிடியாவில் நட்டு ஏத்தலாமானா தாராளமா ஏத்தலாம். அதோட மைனஸ் என்னங்கிறத நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? இப்ப பாத்துக்கங்க, கிளரிசிடியாவில் இப்ப இந்த தோப்புலயுமே கிளரிசிடியா இருக்குது. ஆனா பாருங்க எவ்வளவு கருப்படிச்சிருக்கு பாத்துக்குங்க. இந்த பாருங்க அஸ்வினி பறக்குது, ஏபிட்ஸ் பறக்குது. இங்க பாருங்க கருப்பு அஸ்வினி இருக்கு. இந்த மாதிரி தாக்குதல் வருது. இப்ப இந்த தோட்டத்திலே வந்து பார்த்தோம்னா டிம்பர் மரங்கள் நட்டிருக்காரு. டிம்பர் மரங்களுக்கு இடையில வந்து கிளரிசிடியாவை நட்டிருக்காரு. ஆனா கிளரிசிடியாவை நட்டிருக்காரு, ஆனா அந்த கிளரிசிடியாவை முழுசா அவரால் வளர்க்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க வந்து அந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதலும் கருப்பு அசுமுனி தாக்குதலும் வந்து சிவியரா இருக்கு. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப அது அதிகமா வரப்ப என்ன பண்றாரு, அதை வெட்டி வந்து போடுறதுனால உள்ள நிழல வந்து கொண்டுட்டு வர முடியல. புரியுதுங்களா? இப்ப இந்த தேக்கு மரம் பாத்துக்குங்க, இந்த ஃபுல்லாவே தேக்கு மரம் நட்டிருக்காரு. உள்ள வந்து 10க்கு 10 இடைவெளியில வந்து உள்ள ஃபுல்லாவே தேக்கு மரம் நட்டிருக்காரு. இடையில தான் வந்து இந்த கிளரிசிடியா போட்டிருக்காரு. எதுக்காகனா ஃபியூச்சர்ல மிளகு, நம்ம உங்களோட கான்செப்ட் பிரகாரம் ஃபியூச்சர்ல மிளகு கொண்டுட்டு வந்து மிளகு ஏத்துறதுக்கு ஒரு ஷேடு தேவை அப்படிங்கிறதுக்காசரமே தான் இந்த கிளரிசிடியாவை போட்டார். ஆனா அந்த கிளரிசிடியாவை அவரால் அந்த பூச்சி தாக்குதல்னால முழுசாவே வளர்த்தவே முடியல, சிவியர் ஆகிறதுனால. சோ இப்ப இந்த தேக்கு மரம் பாத்துங்க, இது நட்டு வந்து பார்த்தோம்னா இப்போ 2.5 வருஷத்து மரம் ஆகுது. இந்த இடத்துல மிளகு ஏத்தலாமான்னு கேட்டீங்கன்னா ஏத்தலாம், தாராளமா ஏத்தலாம். ஆனா
நீங்க ஃபுல்லா மேல பாருங்க எவ்வளவு ஓப்பன் சன்லைட் இருக்குன்னு மட்டும் பாருங்க. இவ்வளவு ஓப்பன் சன்லைட் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சம்மர் முடிஞ்சிருச்சு, வெயில் வந்து குறைஞ்சிருதான் இருக்கு. ஆனாலுமே கூட இந்த சம்மர் முடிஞ்சு இந்த வெயில் குறைஞ்சி இந்த டைம்ல நம்ம மிளகு வச்சாலுமே கூட மறுபடி அடுத்து சம்மர் வரப்ப இந்த மிளகு அவ்வளோ ஒரு டெம்பரேச்சரை தாங்குமானா தாங்காது. ஆனா இப்ப மிளகு வைக்கலாமான்னு கேட்டா தாராளமா வைக்கலாம். அதுக்கேற்ற மரம் தான். இப்ப இங்க நம்ம மிளகு வச்சுட்டோம் அப்படின்னா மிளகு வந்து வரதுக்கு ஒரு 2 வருஷம் கொடி ஏறுறதுக்கு நல்ல பருமனாகி கொடி ஏறுறதுக்கு ஒரு 2 வருஷம் டைம் எடுத்துக்கும். அந்த 2 வருஷத்துல இந்த மரமும் இன்னும் கொஞ்சம் வந்து பருமன் ஆயிடும். ஸோ அப்ப இந்த டைம் இப்போ ஒரு 2.5 வருஷம் ஆகுது டிம்பர் நட்டு, இந்த இடத்துல மிளகு வைக்கலாம்னு தாராளமா வைக்கலாம். இங்க என்ன ஒரே ஒரு மைனஸ், நிழல் இல்லை, போதுமான நிழல் இல்லை. ஸோ இந்த டைம்ல நம்ம நட்டுட்டாலுமே கூட வர சம்மரை வந்து அந்த இளங்கொடி தாங்குமானா கண்டிப்பா தாங்காது. ஸோ இந்த மாதிரி நீங்க டிம்பர் மரங்கள் நட்டு ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் மரம் கொஞ்சம் ஊக்கமாயிடுச்சு. ஆனா அதுல மிளகு ஏத்துற அளவுக்கு ஒரு மைக்ரோ கிளைமேட் உருவாகல, ஒரு நிழல் உருவாகல. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எல்லாம் ஒண்ணு டிம்பர் மரங்கள் நட்டா 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சுதான் வந்து நம்ம மிளகை வந்து அதுக்குள்ளே நம்ம கொண்டுட்டு வர முடியும். அப்பதான் ஒரு மைக்ரோ கிளைமேட் இருக்கும். அதாவது என்னதான் மிளகுக்கு வந்து சூரிய வெளிச்சம் தேவைப்பட்டாலும் காய்க்கிறப்ப பூக்கிறப்ப கண்டிப்பா மிளகுக்கு வந்து சன்லைட் முக்கியம். அது நல்ல அடர் நிழல்ல இருந்தா அந்த டைம்ல நமக்கு ஈல்டு கண்டிப்பா இருக்காது. அப்ப வந்து அந்த சூழலை உருவாக்குற வரைக்கும் வந்து நீங்க சீக்கிரமா மிளகு நடணும். அப்படிங்கிற டிம்பர் மரங்கள் 5 வருஷம் வெயிட் பண்ணாம ஒரு 2 to 2.5 வருஷம் மரம் ஓரளவுக்கு ஊக்கமான பிறகுமே வந்து நீங்க மிளகு நடலாம். ஆனா அந்த நிழலை உருவாக்கிட்டு நடணும். உதாரணத்துக்கு வாங்க, இப்ப பக்கத்து தோட்டத்துக்கு நம்ம போலாம். இதே தோட்டம் தான், இதே சேம் ஃபார்மர் தான். இந்த இடத்துல கிளரிசிடியா போட்டிருக்காரு. அது பூச்சி தாக்குதல்னால இந்த இடத்துல ஒரு கிளைமேட்டா அவரால உருவாக்க முடியல. இதே பக்கத்து தோட்டத்துல தொடர்ந்து இந்த ஃபார்மரோட நம்ம ஆலோசனையில இருக்கிறோம். தொடர்ந்து அவர் ஒரு விசிட் பண்ணிட்டு இருக்கிறோம். பக்கத்து தோட்டத்துல நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம அறிமுகங்கிறதுனால வாழை வந்து போட்டிருக்காரு. இந்த கிளைமேட்டுக்கும் சேம் இயர்ல இந்த டிம்பரும் அந்த டிம்பரும் ஒரே 2 to 2.5 வருஷம் தான் ஆகுது. அங்க வாழை போட்டிருக்காரு. இப்ப அந்த கிளைமேட்டையும் நீங்களே வந்து பார்க்கலாம். வாங்க போலாங்க. சேம் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, சேம் அது எப்ப நட்டதோ அதே டைம்ல நட்ட டிம்பர் மரங்கள் தான் இந்த தோட்டத்திலையும் நட்டிருக்காரு. இதுவும் 2 to 2.5 வருஷத்து தான் இதோட வயசு. பாருங்க, பேக்ரவுண்ட் பாருங்க, நீங்களே பாருங்க. இதுக்குள்ள வாழை நட்டிருக்காரு. ஸோ அந்த ஃபீல்ட்ல இருந்த கிளைமேட்டும் இந்த இடத்துல இருக்கிற கிளைமேட்டும் எவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்குன்னு மட்டும் பாருங்க. வாழை நட்டு ஒரு ஈல்டு ஒரு காப்புக்கு வந்துருச்சு. வாழை வந்து தார் போட்டுருச்சு. இது வந்து இப்போ வந்து இதுக்குள்ளேயே 12 அடி இடைவெளியில நடுவுல ஒரு லைன் வந்து வாழை நட்டிருக்காரு. சரிங்களா? அதாவது 6வது அடியில வந்து இந்த இடத்துல பாருங்க, மரத்துக்கு மரம் 12 அடி இடைவெளியில சென்டர்ல 6வது அடியில வந்து மிளகை நட்டிருக்காரு. சாரி, வாழையை நட்டிருக்காரு. 4 மரத்துக்கு சென்டர்ல நட்டிருக்காரு. 4 மரத்துக்கு சென்டர் வர மாதிரி நட்டிருக்காரு. இப்ப இந்த இடம் ஃபுல்லாவே நல்ல மைக்ரோ கிளைமேட். மரம் பாருங்க, சின்ன மரம் தான். இது பாருங்க, மரம் சின்ன மரம் தான், அதே வயசு உள்ள மரம் தான். ஆனா இந்த இடத்துல இப்ப மிளகு வைக்கக்கூடிய ஒரு மைக்ரோ கிளைமேட் வந்து உருவாயிடுச்சு. அதுதான் விஷயம். புரியுதுங்களா? இப்ப அதுக்காக தான் நம்ம தெளிவா சொல்றது என்னன்னா, நீங்க சீக்கிரமா டிம்பர் நட்டு சீக்கிரமா மிளகு வைக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து ஊடு பயிரா வந்து வாழையை போட்டுருணும். அப்படி இல்லைன்னா நீங்க பப்பாளி, ரெட் லேடின்னு பப்பாளி இருக்கு, பப்பாளி வந்து நீங்க போட்டுக்கலாம். அது ஒரு தொடர்ச்சியா ஒரு 3 வருஷம் நமக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும். ஊடு பேரா வந்து வாழை மரம் போட்டு விடுன்னு சொல்லி வாழை மரத்துல இது ஏத்தி விட்டுருவாங்க நினைச்சுக்க போறாங்க சார். இல்ல, அதுக்கு அது ஒரு மைக்ரோ கிளைமேட்டுக்காக தான் நான் சொல்றேன். பப்பாளி போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இல்ல உள்ள ஒரு ஊடு பயிர எனி ஒரு ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். ஒரு தைவான் பிங்க் கொய்யா போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அல்லது L49 கொய்யா போட்டுக்கலாம், வாழை போட்டுக்கலாம். இது எல்லாம் நான் ஒரு 3 வருஷத்துக்கு நமக்கு வந்து ஒரு வருமானமும் கொடுத்துரும், ஒரு மைக்ரோ கிளைமேட்டும் உருவாயிடும். அப்ப மைக்ரோ கிளைமேட், அந்த மைக்ரோ கிளைமேட்டை நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்? மிளகு வளர்ற வரைக்கும் பயன்படுத்துறோம். ஆரம்ப கட்டத்துல ஒரு 3 வருஷம் இந்த ஊடு பயிரோட இந்த மிளகை கொஞ்சம் நம்ம கொடியை நல்லா கொஞ்சம் ஏத்துற அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ஊடு பயிர் தேவையில்லை. நீங்க எடுக்கிறதா இருந்தா தாராளமா எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் சன்லைட் நல்லா உள்ள விழுந்தது அப்படின்னா நமக்கு பூக்குறதும் நல்லா இருக்கும், காய்ப்பும் நல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் வந்து நீங்க டிம்பர் நட்டு 2-2.5 வருஷத்துல வந்து நீங்க மிளகேத்துன்னு நினைச்சா அந்த ஓப்பன் சன்லைட்ல அந்த அளவுக்கு மரம் பெருசா இருக்காது, உள்ளுக்குள்ள வந்து ஒரு மைக்ரோ கிளைமேட் உருவாகாது.
அதுக்காக தான் ஒரு 2 வருஷத்துல நீங்க வந்து ஒரு மிளகோ ஒரு பப்பாளியோ சரிங்களா ஒரு கொய்யாவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊடு பயிர் மூலியமா நீங்க பண்றது மூலியமா ஒரு மைக்ரோ கிளைமேட் உருவாயிடும். அந்த மைக்ரோ கிளைமேட்டை பயன்படுத்தி நம்ம மிளகு கொடி அதாவது ஓப்பன் சன்லைட்ல இருந்து தப்பிச்சு மிளகு கொடி ஏறுற வரைக்கும் அந்த நிழலை பயன்படுத்தி நம்ம ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அந்த ஊடு பயிரை வந்து ரிமூவ் பண்ணாலும் தாராளமா பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் சீக்கிரமா நீங்க நினைக்கிற நிறைய விவசாயிகள் நினைக்கிறதா சீக்கிரமா மிளகு ஏற்றுறதுக்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் நட்டுவிட்டு இடையில ஊடு பயிர் பண்றப்ப 2 to 2.5 6 வருஷம் வெயிட் பண்ணாம ஒரு 2.5 வருஷத்துலயே வந்து நம்ம மிளகு கொடி வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஏதுவான ஒரு சூழ்நிலை, ரொம்ப ஏதுவான ஒரு ஊடு பயிர் மூலியமா ஒரு வருமானமும் நமக்கு கிடைச்சிரும். மிளகு வளர்றதுக்கான ஒரு மைக்ரோ கிளைமேட்டும் நமக்கு வந்து உருவாயிடும். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மிளகு வந்து எப்படி வந்து ஒரு நோயிலிருந்து பாதுகாக்கிறது, பூச்சி தாக்கினா அதுக்கு என்ன பண்ணலாம், ஓகேங்களா, நல்லா ஈல்டு வர்றதுக்கு என்ன மாதிரி உரங்கள் என்ன மாதிரி இன்புட் கொடுக்கலாம், அதை எப்படி ஆர்கானிக்கா எப்படி கொடுக்கணும், சரிங்களா, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப எந்த இடத்துல நடணும், அதுக்கு என்ன கிளைமேட் இருக்கணும்னு பாக்குறோம். இப்ப எப்படி நடவு முறை, எப்படி அதுக்கு என்ன உரம் போட்டு நடணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம். இப்ப நம்ம கரிமுண்டாங்கிற இந்த கொடி ரக மிளகு நம்ம வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல இப்ப பிளான் பண்ணி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 செடி பிளான் பண்ணியிருக்காரு நடுறதுக்காக. இப்ப இதுல வந்து 150 கரிமுண்டாவும் 150 பன்னியூரும் மிக்சடா கலந்து நடுற மாதிரி நம்ம ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கோம். இப்ப முதல் கட்டமா வந்து கரிமுண்டா வந்து இப்ப வந்து ஒரு நடவு செய்ய குழி எல்லாமே எடுத்திருக்காரு. இப்போ வந்து நம்ம நடவு பண்ண போறோம். குழி எடுக்கிறது, உரம் போடுறது, எப்படி நடுறது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, அது மட்டும் இல்லாம இது சமவெளியில் நடுறோம், பிளைன்ல கிடையாது, அதுவும் சொல்லிருங்க. ஆமா, கண்டிப்பா இது முக்கியமா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது சமவெளியில நடுறோம், புரியுதுங்களா? சமவெளியில கீழே இந்த இடம் பாத்தீங்கன்னா சேந்தமங்கலம், காந்திபுரத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா புதூர், ஆர்பி புதூர்னு சொல்லுவோம். அந்த இடத்துல கீழே சமவெளியில இந்த மிளகை பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான மைக்ரோ கிளைமேட்டை நம்ம உருவாக்கிட்டோம். இப்போ அதை நடப்போறோம். இதை சக்சஸ்ஃபுல்லா எடுத்து உங்களுக்கு அப்டேட் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபீல்டை நல்ல சக்சஸா கொண்டுகிட்டு வர்றது நம்மளோட ஒரு ஆலோசனையின்படி வந்து விவசாயியும் அதுக்கேற்ற வேலைகளை வந்து நம்ம சொல்ல பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது எப்படி நடலாம்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம நடுறதை பத்தி சொல்லியிருக்கோம், என்ன போட்டு நடுங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். இங்க பாருங்க, இது வந்து நல்ல மக்கி போன ஆட்டு எரு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே என்னென்ன போட்டிருக்கிறோம், அசோஸ்பைரிலம், பாஸ்பேட் பாக்டீரியா, ட்ரைகோடெர்மா விரிடி. இத 1 மாசத்துக்கு முன்னாடி இதுல நம்ம மிக்ஸ் பண்ண சொல்லிட்டோம். ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. வச்சு இங்க பாருங்க மேல தென்னை மட்டை போட்டு அப்பப்போ வந்து ஈரப்படுத்த சொல்லியிருந்தோம். இது கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு. நல்லா வந்து ஈரப்படுத்திருக்காரு. எருவும் பாத்தீங்கன்னா நல்லா மணல் மாதிரி பாருங்க எப்படி நல்லா மக்கிருக்கு. நல்லா இதுல வந்து இப்ப என்ரிச்டு ஃபார்மியார்டு மெனூர்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? அதாவது மேம்படுத்தப்பட்ட தொழு உரம்னு நம்ம சொல்லுவோம். மேம்படுத்தப்பட்ட நார்மலா உரம் இல்லாம, நார்மலான தொழு உரம் இல்லாம அதை மேம்படுத்தி அப்படின்னா ஒண்ணும் இல்லை, அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, ட்ரைகோடெர்மா விரிடி இந்த மாதிரி நுண்ணுயிர்களை கலந்து ஆல்ரெடி நல்ல பல்கி பெருகி நல்ல உருவெடுத்த ஒரு தொழு உரம் தான் இது. இதை தான் வந்து இப்ப நம்ம வந்து செடிகளுக்கு போட்டு நட போறோம். நீங்களும் நடுறப்ப கண்டிப்பா வந்து இந்த மாதிரி 1 மாசத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி குப்பைகள்ல நான் சொன்ன அந்த அசோசு, பாஸ்போ, ட்ரைகோடெர்மா விரிடி, மெட்டாரைசியம் இதையெல்லாம் கலந்து வச்சுட்டு நல்ல பல்கி பெருகினதுக்கு அப்புறம் எடுத்து நீங்க குப்பையில நடுறப்ப போட்டு நட்டீங்கன்னா அருமையான ரிசல்ட் இருக்கும். மிளகுல வரக்கூடிய அந்த கருகள் வாடல் எல்லாத்துக்கு தான் நம்ம ட்ரைகோடெர்மா விரிடி கலந்துருக்கிறோம். அந்த பிரச்சனை இல்லாதப்ப அருமையான வளர்ச்சியை கொடுக்கும் கண்டிப்பா. இங்க பாருங்க, இப்ப இது டிம்பர் மரம். இங்க பாருங்க, மரத்துல இருந்து பாருங்க ஒரு 1.5 அடி இருக்கும், கிட்டத்தட்ட 2 அடி இருக்கும். மரத்தை ஒட்டியே நீங்க குழி எடுத்து வைக்க வேண்டாம். ஏன்னா மரங்கள் வந்து கிர்த்தாக மரங்கள் பெருசாகும். மரத்துல இருந்து ஒரு 1.5 அடி தள்ளி குழி எடுத்துக்கணும். இங்க பாருங்க, இந்த குழி எடுத்து போட்டு 1 வாரம் ஆகுது. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம செடி நடுறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி குழி எடுத்துட்டு மண் ஆற போட்டுருவோம். ஆமா, மண் 1 வாரம் ஃபுல்லா மண் எடுத்து போட்டு மண் நல்லா ஆறி இருக்கு. இப்ப இந்த இடத்துலதான் வந்து நம்ம வந்து இந்த மிளகு செடியை நட போறோம். இது அதே மாதிரி பாத்துக்கோங்க, 1 வாரத்துக்கு முன்னாடியே இந்த குழி எடுத்து போட்டாச்சு. இந்த மிளகு கொடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாளுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்து ஒரு ஃபார்ம்ல வச்சுட்டாரு.
புரியுதுங்களா? நீங்க மிளகு கொடிய அங்க வந்து எடுத்துட்டு வந்த உடனே நடாதீங்க. இப்ப நர்சரியில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல தண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம எடுத்துட்டு போற தோட்டங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு ஈக்குவலான நல்ல தண்ணி இருக்குமாலாம் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு அது ஒரு 300 டிடிஎஸ் இருக்குதுன்னா, நம்ம வெளி தோட்டங்கள்ல வந்து பார்த்தோம்னா ஒரு 1000 டிடிஎஸ் 1200 டிடிஎஸ் அந்த மாதிரி டிடிஎஸ்ல இருக்கும். ஸோ மிளகு எடுத்துட்டு வந்து கிட்டத்தட்ட இவர் எடுத்துட்டு வந்து ஒரு 20 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட இந்த 2 இலையும் மேல இருக்கிற டாப் 2 லீஃபும் வந்து இவர் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த தோட்டத்துல இங்க வச்சிருந்து வந்த லீஃப் தான் இது. ஸோ உங்க தோட்டத்துல எடுத்துட்டு வந்து வச்சு ஒரு லீஃபோ 2 லீஃபோ வந்ததுக்கு அப்புறம் எடுத்து நட்டீங்கன்னா சர்வைவல் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப இது எப்படி நடலாம்னு பார்க்கலாம். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து குழி எடுக்கணும்னு சொல்லிட்டோம். குழி எடுத்து 1 வாரம் ஆகுது. செடி எடுத்துட்டு வந்து கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேல ஆகுது. இப்பதான் நம்ம நடவே பண்ண போறோம். ஃபார்மியட் மெனு பார்த்துட்டோம். அதுல என்னென்ன கலந்து வச்சிருக்காங்க, அது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி கலந்து வச்சிருக்காங்கிறதையும் பார்த்துட்டோம். அதை இப்ப இங்க போட்டு நம்ம நட போறோம். ஓகேங்களா? வாங்க. இப்ப இங்க பாருங்க, இங்க வாங்க பக்கம், நீங்க இப்படி பக்கத்துல இங்க பாருங்க. நல்லா மக்குனே தொழு உரத்தை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிட்டோம். புரியுதுங்களா? இருங்க எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் பெருங்க. ஆல்ரெடி மண்ணு லூஸ் பண்ணிடுறோம். ஆல்ரெடி மண்ணு குழி பிரிச்சு லூஸா தான் இருக்கு. அந்த கட் பண்ணுங்க. சரி விடுங்க, வாங்க நல்லா பிரிங்க. சைட்ல இந்த பக்கம் தள்ளி பிரிங்க. ஓகே, இந்த உரத்தை வந்து நம்ம அதுக்குள்ள வந்து போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நல்லா நான் சொன்னேன், நல்லா மக்குன உரம். இதுல அசோசு பாஸ்போர்ட் ட்ரைகோடர்மா எல்லாமே வந்து நல்லா கலந்துருக்குது. புரியுதுங்களா? இதை கொஞ்சம் அடியில போடுங்க. ஒரு குழிக்கு எவ்வளவு உரம் கொடுத்தா கரெக்டா இருக்கும் சார்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நல்ல மக்குன உரங்களை வந்து நம்ம வந்து ஒரு 1 கிலோ 2 கிலோ வரைக்கும் தாராளமா கொடுக்கலாம். இருக்கிற உரங்களை வந்து அவங்க டெபிட் பண்ணிட்டு போட்டாங்கன்னா ஓகே தான். இப்போ ஆட்டு எரு கொடுத்துருக்காங்க, மாட்டு எருவும் கொடுக்கலாங்களா? இது எல்லாம் மிக்சரா தான் இருக்கு. ஓ சரி சரி. இந்த ஆட்டு எருவும் மிக்ஸ் ஆயிருக்கு, மாட்டு எருவும் இருக்கு. ஆட்டு எருவு மட்டும்தான் இருக்குதுன்னா அதையும் நீங்க பயன்படுத்தலாம். ஆட்டு எருவு பயன்படுத்துறப்ப மட்டும் ஒரு அளவா பயன்படுத்திக்கோங்க. மாட்டு எரு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஆட்டு எருவு மட்டும் கொஞ்சம் அளவு கரெக்டா பயன்படுத்திக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, நட்டாச்சு. உட்காந்து வேப்ப முன்னா கொடுங்க. வேப்ப முன்னாக்கு எவ்வளவு போடுறது சார்? இப்ப வேப்ப முன்னாக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு ஒரு செடியில போட்டோம்னா போதுமானது. இன்னொன்னு மெயின்ல வச்சுக்கோங்க. இப்ப நான் 1 மாசத்துக்கு முன்னாடி கலக்க சொன்னேன். சார் வந்து எல்லாமே கலந்துட்டாரு குப்பையில, அந்த அசோசு பாஸ்போர்ட் ட்ரைகோடர்மா மறுபடி. இப்ப வேப்ப முன்னாக்கு போடலாம். நான் 1 மாசத்துக்கு முன்னாடி கலக்கல. போடுறப்ப இந்த அசோசு பாஸ்போ விருடி எல்லாம் போட்டு நடலாமா? ஃப்ரெஷ்ஷா போட்டு நடலாமா? ஃப்ரெஷ்ஷா போட்டு நடலாம். ஆனா ஃப்ரெஷ்ஷா போடுறப்ப வேப்ப முன்னாக்கு போடக்கூடாது. அசோசு பாஸ்போ ட்ரைகோடர்மா எல்லாமே வந்து ஒரு பாக்டீரியா, ஃபங்கஸ், ஒரு நுண்ணுயிரிகள். ஸோ இந்த வேப்ப புண்ணாக்கு என்ன பண்ணும்? இது அசாட்டர் ஆக்டிவ், அந்த கசப்பு வந்து என்ன பண்ணும்? அந்த நுண்ணுயிரிகளை பெருக விடாம பார்த்துக்கும். அப்ப நீங்க கொடுக்குற அந்த அசோசு பாஸ்போ வேலை செய்யாத போயிடும். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப இது 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த எருவுல கலந்தாச்சு. இது நல்லா பல்கி பெருகிடுச்சு. புரியுதுங்களா? இப்ப நீங்க கொடுக்கலாம். ஆனா அட் த சேம் டைம்ல இப்பயே வந்து நீங்க ஒரு உடனே மிக்ஸ் பண்ணி உடனே கொடுக்குற மாதிரி இருந்தா வேப்ப முன்னாக்க தவிர்த்துருங்க. இது 1 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் ரெடியாகி இப்ப நமக்கு ரெடியா இருக்கு, வேலை செய்யற அளவுக்கு ரெடியா இருக்கு, பல்கி பெருகிடுச்சு. அதனால வந்து இப்ப நீங்க தாராளமா வந்து வேப்ப முன்னாக்கு வந்து ஒரு செடிக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்க தாராளமா போட்டுக்கலாம். புரியுதுங்களா? போட்டுட்டு நாங்க இதை அப்படி பாக்கெட்டுக்கு அண்ணன் பாருங்க. குழி தோண்டினது எல்லாமே அண்ணன். இவருதான் வந்து இந்த இடத்துல எல்லாமே இந்த கிளைமேட்டை உருவாக்குனது இவருதான். இப்ப அதனால இவரே நடுட்டோம். பாக்கெட்டு கிளிங்க. பாக்கெட்டு கிளிக்கிறப்ப தாய்மண் வந்து உடையக்கூடாது. பாக்கெட்டு கிளிங்க பிளேடு வச்சு நீங்க அழகா தாய்மண் கண்டிப்பா சார்பா டக்குனு கிளி வேற வேற பாருங்க. நீங்க பிரிச்சு எடுக்கிறப்ப தாய்மண் உடையவே கூடாது. தாய்மண் உடைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா மிளகு வர்றது ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? அதனால தாய்மண் உடையக்கூடாது. நாங்க புரியுங்க, சென்டர்ல வைங்க. இப்படி வச்சுட்டு மண்ணை போடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்படி வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுருணும். டைட் பண்ணிட்டு மிக்சர் இருக்கிற கொஞ்சம் எருவையும் போட்டு விட்டுட்டு அழிச்சு விடுங்க. கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு மேலே லேசாக போட்டு விட்டுருங்க. போட்டுவிட்டு அழிச்சு விடுங்க. இன்னும் மண் போடுங்க. தள்ளுங்க முன்ன, தூள் மண்ணை தள்ளுங்க. பிளேடு பார்த்து பிளேடு பாருங்க. இது பாருங்க. இப்ப நம்ம நட்டுட்டோம்.
இப்போ வந்து இதுல வந்து தண்ணி வந்து இப்போ வாழைத்தோப்புங்கிறதுனால இப்பயும் தண்ணி வந்து அதிகமாக கொடுப்பாங்க. வாழைக்கு தான் நீங்க அதிகமாக கொடுக்கணும், மிளகுக்கு அதிகமாக கொடுக்க கூடாது. மிளகுக்கு ஈரம் இருந்தா போதும், தண்ணி அதிகமாக கொடுத்துறாதீங்க, அழுகல் வந்துடும். அது வராதுக்கு நம்ம விரும்பி கலந்து வைக்கிறோம், அது வேற. இருந்தாலும் கண்டினியூஸா கொடுக்குறப்ப அழுகல் வரும். ஸோ எந்த செடியுமே நட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு கூண்டாச்சை உருவாக்கிடணும். புரியுதுங்களா? செடியை சுத்தி இப்படி அணைச்சி விட்டுருணும். இப்ப நீங்க விடுற தண்ணி எங்க நிக்கணும், இந்த சுத்தி இருக்கிற இந்த இடத்துலதான் நிக்கணுமே ஒழிய நீங்க விடுற தண்ணி தண்டை தொடக்கூடாது, தண்டை தொடக்கூடாது. அப்ப நீங்க விடுற தண்ணி வந்து தண்ணி விடுறீங்கன்னா அது எங்க இருக்கணும், இந்த சுத்தி இருக்கிற பள்ளத்துலதான் இருக்கணும் ஒழிய தண்டை தொட்டுக்கிட்டு தண்ணி இருக்கக்கூடாது. மிளகுக்கு இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுதான் நீங்க மிளகு நடுற ஒரு முறை. இதுக்கப்புறம் என்ன உரம் கொடுக்கணும், இதுக்கப்புறம் நம்ம இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் முன்னாடி நம்ம வீடியோஸை போட்டிருக்கோம், அதை போய் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த நடவு முறையில் இதுக்கு போடுற ஃபெர்டிலைசர் உரங்கள் பற்றி சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். நன்றி.